வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருத்தணி பிப்ரவரி 12 பள்ளிப்பட்டு அருகே அத்திமாஞ்சேரிப்பேட்டையில் இயங்கி வரும் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இங்கு கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனை, பிரசவம் பார்க்கப்படுகிறது. இம்மருத்துவமனையை மேம்படுத்தும் வகையில் இங்கு கூடுதல் கட்டடங்களை கட்டித்தர வேண்டும் என்று திருத்தணி எம்எல்ஏ எஸ். சந்திரனிடம் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர். இக்கோரிக்கையை ஏற்று ஊரக வளர்ச்சித்துறை நிதியிலிருந்து அத்திமாஞ்சேரிப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் கூடுதல் கட்டிடப் பணிகளுக்கு ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆரம்ப சுகாதார மையத்தில் இன்று காலை ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் புதிதாக கூடுதல் கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் தனஞ்செழியன் தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர் அற்புதராஜ் முன்னிலை வகித்தார். பள்ளிப்பட்டு மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பி.டி. சந்திரன் வரவேற்றார். இவ்விழாவில் திருத்தணி எஸ். சந்திரன் எம்எல்ஏ பங்கேற்று அத்திமாஞ்சேரிப்பேட்டையில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் புதிய கூடுதல் கட்டிட கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பி. ரவீந்திரநாத், ஒன்றிய பொறியாளர் சாவித்ரி, வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ஏழுமலை, மாவட்ட திமுக மாணவர் அணி அமைப்பாளர் முரளிசேனா, முன்னாள் மாவட்ட பிரதிநிதி சிவக்குமார், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆர். மணிகண்டன், துணை அமைப்பாளர் தேவராஜன், மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் குமரேசன், நிர்வாகிகள் எஸ். குருநாதன், நரசிம்மன், வி. மணி, மீசை வெங்கடேசன், ராஜேந்திரன், வராது நாயுடு, இ. மணி, எம். செல்வம், தனவேலு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.